Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு சாஸ் பேனோட பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியை எப்படி 5 நிமிஷத்துல ஈஸியா க்ளீன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதோட உள் பகுதி ரொம்பவே க்ளீனா இருக்கு. ஆனா வெளி பகுதி ரொம்ப டர்ட்டியா இருக்கு. இதுல நிறைய கார்பன் வந்து பில்ட் அப் ஆகி இந்த பேன் வந்து அப்படியே பிரவுன் கலர்ல மாறி இருக்கு. சோ இதை எப்படி ஒரு 5 மினிட்ஸ்ல க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இது ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் அப்படியே தலைகீழ வச்சுட்டு ஒரு ஃபோர்க்கால குத்தி அதை ரெடியா வச்சுக்கோங்க. இந்த லெமனை ஒரு 10 செகண்ட் போல டைரக்ட் தீயில வாட்டிடலாம். லெமன் வந்து நிறம் மாறி இருக்கக்கூடாது. ஒரு 10 செகண்ட் மட்டும் கரெக்டாக வாட்டிக்கோங்க. அது லைட்டாக ஹீட்டப் ஆனால் போதும். இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஒரு சின்ன பவுலில் வச்சுருக்கேன். நம்மளோட லெமனை வந்து இந்த சால்ட்டில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பேக் சைடு ஆஃப் த பேனில் நல்லா ரப் பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரி ஒரு 1 மினிட் போல் ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ரப் பண்ணி முடிச்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை இது மேலே தூவிடுங்க. இன்னைக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஒரு சின்ன பவுலில் வச்சுருக்கேன். நம்மளோட லெமனை அந்த வினிகரில் முக்கிட்டு அகெயின் ரப் பண்ணுங்க. இந்த ப்ரௌன் கலராக இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு 1 மினிட்ல போல் இந்த டார்க் ப்ரௌனாக இருந்தது லைட்டாக கலர் மாதிரி லைட் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ஒரு 1 மோர் மினிட் நம்ம வந்து நல்லா இன்னும் ரப் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் அகெயின் வினிகரில் முக்கி ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக ஒரு 1 or 2 மினிட்ஸ் ரப் பண்ணுங்கள். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட பேன் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது ஒரு டிஷ்யூ பேப்பரால் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நான் அந்த பேனை போய் கழுகி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பேன் வந்து சூப்பராக புதுசு மாதிரி அப்படியே மினுங்குது. இப்போ இந்த பேன் வந்து உள்ளே வெளியே ரெண்டுமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்ப கம்மியான எஃபர்ட் தான் போட்டிருக்கேன். 5 மினிட்ஸில் ரொம்பவே க்ளீன் ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்ப்ஃபுல்லான க்ளீனிங் ஹேக். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பேனை வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த டைப் ஆஃப் கிரீஸ் பர்ன் இருந்தாலும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஈஸியாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த பேன் க்ளீனிங் ஹேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். Hope you like this video, so please do like, share, comment and subscribe to Pink's Kitchen channel and click on the bell icon for latest updates. If you wish to check out our recipes in Tamil, you can visit Pink's Kitchen Tamil channel. I'll be giving the channel link in the description box. Happy cooking and thanks for watching this video. I'll meet you all with another interesting recipe. Until then, bye friends.